அடுத்து fiddle crafts acylation last one. fiddle crafts acylation இதுல முதல்ல reagent என்னன்னு தெரியும். fiddle crafts acylating reagent acylating जनरला R C double bond O Cl plus Lewis acid முன்ன என்ன பார்த்தோம் அந்த CO இருக்கு RCl மட்டும் தான் பார்த்தோம் இதுல என்னது R C double bond O Cl முன்ன பார்த்த fiddle crafts alkylation கவனி fiddle crafts alkylation ல கார்போகேட்டைன் உடைய rearrangement வந்து பாசிபிள் fiddle crafts acylation ல கார்போகேட்டைன் உடைய rearrangement பாசிபிள் கிடையாது இங்க டைரக்ட்டா ஆன்சர் வரும் டைரக்ட்டா என்ன பண்ணலாம் ஆன்சர் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க நமக்கு முதல்ல எலக்ட்ரோஃபைல் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பாருங்க R C double bond O Cl ஏதாவது ஒரு லூயிஸ் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் Al Cl3 இந்த அலுமினியத்துல பிரசன்ட் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் இருந்தா இந்த குளோரின் மால் பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் AlCl4 மைனஸா வெளியே போய்டும் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது -AlCl4 மைனஸா வெளியே போயிட்டு R C double bond O இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்ட்டா இது பேர் என்னது அசைலீனியம் அயான் இது பேர் என்னது அசைலீனியம் அயான் இது டைரக்டா போய் அட்டாக் பண்ணும் எந்த ரியாக்ஷனுக்கும் நடக்காது எப்படி இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் தான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் double bond O இது பிளஸ் இப்போ நம்ம ரியாக்ஷன் எடுத்துக்கலாம் அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிட்யூஷனா Cl ஏதாவது ஒரு அசைலீனியம் ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்க அப்படி டைரக்டா கொடுத்துருக்கு RC double bond O Cl in the presence of Lewis acid ஏதாவது ஒரு லூயிஸ் ஆசிட் என்ன வெளியே போயிடும் மைனஸ் நம்ம கொடுத்துருக்க லூயிஸ் ஆசிட் வந்து AlCl3 AlCl4 மைனஸா வெளியே போயிடும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இங்கே டைரக்டா எழுதலாமா CH3 C double bond O இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்ட்டா இது வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு இடத்துல அட்டாக் பண்ணலாமா இது என்ன குரூப் எலக்ட்ரான் டிஜிட்டல் குரூப் பட் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர் ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குமா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது ஆர்த்தோ இங்க குளோரின் ஆர்த்தோல என்ன இருக்கும் C double bond O CH3 எங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதோ அதை அட்டாக் பண்ணும் இரண்டாவது ப்ராடக்ட் என்னது Cl CO CH3 C double bond O எழுதிக்கலாம் இல்ல C1 எழுதிக்கலாம் எது மேட்ச் பேரா பேரா ஏன் பேரா வந்து மேஜர் இண்டக்டிவ் சொல்லி -I அப்படினா டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் மெத்தட் சோ நியரஸ்டா இருக்கக்கூடியது வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும் அங்க தான் அசைலீனியம் அயான் வந்து அட்டாக் பண்ணும் சோ என்ன ப்ராடக்ட் பேராவோட ப்ராடக்ட் குளோரின் புரியுதா இதுதான் மொத்த ரியாக்ஷன் தெரியும் ஹாலோஜனேஷன் சொன்னா X2 அந்த X2 ல Cl2 Br2 வித் லூயிஸ் ஆசிட் அப்ப Cl + O Br + O ஃபார்ம் ஆகும் கரெக்ட்டா ரெண்டாவது நைட்ரேட்டிங் மிக்சர் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடலாம் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இதுதான் நைட்ரேட்டிங் மிக்சர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் NO2+ செகண்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா N2O5 வித் தெர்மல் கண்டிஷன் அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது NO2+. தேர்ட் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் N2O4 வித் தெர்மல் கண்டிஷன் NO2+, NO2-. சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒன்லி SO3H+ வந்து ஃபார்ம் ஆகும் இது சல்ஃபோனேட்டிங் ரியேஜென்ட் எலக்ட்ரோஃபைல் இரண்டாவது சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா ஒலியம் H2SO4 SO3 அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது SO3H+. fiddle crafts alkylation R+ னா அர்த்தம் மெத்தில் கார்போகேட்டியம் எத்தில் கார்போகேட்டியம் அல்கைல் கார்போகேட்டியம் ஜெனரலா இது அசைலீனியம் கார்போகேட்டியம் அசைலீனியம் அயான் fiddle crafts acylation fiddle crafts alkylation வரும்போது கார்போகேட்டியன் உடைய ஸ்டெபிலிட்டியை பார்க்கணும் பிரைமரி கார்போகேட்டியன் செகண்டரி கார்போகேட்டியனுக்கு சான்ஸ் இருந்தா நடக்கும் செகண்டரி கார்போகேட்டியன் டெர்ஷரி சான்ஸ் இருந்தா நடக்கும் சரிங்களா டைரக்டா போய் அட்டாக் பண்ணி ஆன்சர் எழுத கூடாது இது ஓவராலா இருக்கக்கூடிய கான்செப்ட் இப்போ இந்த அடுத்ததுல நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் COH எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா COH என்ன குரூப் ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் இதெல்லாம் என்ன குரூப்
எலக்ட்ரான் withdrawing group. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா electron withdrawing group does not undergo Puddle-Crafts alkylation and Puddle-Crafts acylation. Electron withdrawing group வந்து Puddle-Crafts alkylation இல்ல Puddle-Crafts acylation போகாது. அப்ப அந்த ரியாக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க புக்ல இருக்காது. சரியா? அப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன குரூப்? எலக்ட்ரான். ஆல்டிகைட் என்ன குரூப்? பென்சால்டிகைட். withdrawing ketone. ஒரு பென்சீன்ல ஆல்டிகைட் குரூப்போ கீட்டோன் குரூப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்போ இல்ல அன்ஹைட்ரேட் குரூப்போ இதெல்லாம் இருந்தானே NMe3+ N கரெக்ட்டா இல்லையா? CCl4 இதெல்லாம் என்ன குரூப்? சயனைட். NO2 இதெல்லாம் எலக்ட்ரான் withdrawing group. எலக்ட்ரான் withdrawing group இருந்தா என்ன போகாது? Puddle-Crafts alkylation acylation நடக்காது. ஏன் அப்படினா எலக்ட்ரான் withdrawing capacity இருந்தா இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் எப்படி டொனேட் பண்ண முடியும்? லூயிஸ் ஆசிட்க்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமா? லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரான் டொனேட் பண்ணா அங்க டொனேட்டிங் குரூப் இருந்தா என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும். இந்த குரூப் என்ன குரூப்? எலக்ட்ரான் withdrawing group. அப்ப ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினா the electron withdrawing group அதாவது பென்சீனுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஆன பென்சால்டிகைட், பென்சோயிக் ஆசிட், அன்ஹைட்ரேட் இதெல்லாம் does not undergo Puddle-Crafts acylation. அப்ப ரிமைனிங் இருக்கிற மூணு மட்டும் தான் பார்ப்போம். எது? நைட்ரேஷன், ஹாலோஜனேஷன், சல்போனேஷன். சரிங்களா? இப்போ இந்த பென்சோயிக் ஆசிட்ல ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் ஒலியம் எடுத்துக்கிறேன். ஒலியம், செகண்ட் Cl2, FeCl3, third one concentrated N2O5 with thermal condition. First இதுல என்ன சார் SO3H+ நம்ம டான்ஸ்ல டைரக்டா போறோம். SO3H அதான எலக்ட்ரோஃபைல் நம்ம எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் பண்ணதா அது எந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படினு தெரியும். அடுத்து Cl+. இந்த Cl கொடுத்துறோம் அப்பறது Cl+. இன்னொரு Cl வந்து FeCl க்கு அட்டாக் பண்ணி FeCl4- வெளிய போயிடும். கரெக்ட்டா? அடுத்து NO2+. முதல்ல இது கண்டுபிடிச்சோம்னா அடுத்து என்ன குரூப்னு பார்க்கணும். இந்த எலக்ட்ரான் withdrawing group இருந்தா மெட்டா தான் ப்ராடக்ட். எலக்ட்ரான் withdrawing group இருந்தாலே மெட்டா. நமக்கு ஆப்ஷன்ல ஆல்டோ, மெட்டா, பேரா எல்லாமே கொடுப்பாங்க. பட் ஆன்சர் என்னது? மெட்டா. நீங்க ரிமைனிங் எழுதுனாலும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் என்னது? மெட்டா. COOH எலக்ட்ரான் withdrawing group வரக்கூடிய ப்ராடக்ட் SO3H+. So SO3H. செகண்ட் ப்ராடக்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் எலக்ட்ரான் withdrawing group வரக்கூடிய குளோரின் மெட்டா பொசிஷன். கார்பாக்சிலிக் ஆசிட் எலக்ட்ரான் withdrawing group வரக்கூடிய NO2 இஸ் a மெட்டா ப்ராடக்ட். சரிங்களா? இப்போ ஆன்சர் புரியுதா? இதே கேसेसல இப்போ எல்லாம் ஆன்சர் எழுத பாருங்க. அடுத்து என்ன எழுதணும்? NO2 ஆல்டிகைட் கீட்டோன் வேற எஸ்டர் C++O2CH3 சரிங்களா எக்ஸெட்ரா. அதே மாதிரி அமைடு C++ONH2. இது எது போட்டாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? மெட்டா. Puddle-Crafts alkylation acylation தான் போகுமா? போகாது. ஏன்? எலக்ட்ரான் withdrawing group Puddle-Crafts alkylation acylation போகாது. என்னதான் போகும்? ஹாலோஜனேஷன் போகும், சல்போனேஷன் போகும், நைட்ரேஷன் போகும். அதுல மெட்டா ப்ராடக்ட் தான் கிடைக்கும். சரிங்களா? நீ புக்ல எல்லாரும் எடுத்து பாருங்க. புக் எல்லாம் கடைசி வரைக்கும் எல்லா யூனிட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் withdrawing group இருந்தா Puddle-Crafts alkylation acylation போகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அந்த எலக்ட்ரான் withdrawing groupல நைட்ரேஷன், ஹாலோஜனேஷன், சல்போனேஷன் இந்த மூணுல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மெட்டா ப்ராடக்ட். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது சால்வெண்ட் உடைய